அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் எனது அன்பு கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் சகோதரர்களே, எமது மாணவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள்தான் நாட்டை ஆளக்கூடியவர்கள், ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். பாடசாலை, வைத்தியசாலை, ஏனைய ஆஃபீஸ் போன்ற விடயங்களில், நீதித்துறைகள் போன்ற விடயங்களில், எல்லா விடயங்களையும் அவர்கள்தான் எதிர்காலங்களில் நிர்வகிக்க வேண்டியவர்கள். எனவே அவர்களை நாங்கள் நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, தேவை இருக்கின்றது என்பதை நாங்கள் மூன்று சாராரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர்கள். இந்த கடமை உணர்வுடன் நாங்கள் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற உச்ச பயனை நாங்கள் கொடுக்க வேண்டும். மாணவர்கள் பாடசாலைக்கு வருகின்ற போது நாங்கள் எந்த நோக்கத்துக்காக பாடசாலைக்கு வருகிறோம் என்பதை ஆழ்மனதில் சிந்தித்து, நாங்கள் இங்கு பாடசாலை விளையாடுவதற்கோ ஏனைய கேலியான விடயங்களை செயற்படுத்துவதற்கு வரவில்லை. எங்கள் எதிர்காலத்திலே எங்களுக்கு இவ்வாறான முக்கியமான தேவைகள் எங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும். அதனை நாங்கள் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி விரிவாக கற்று நாங்கள் சமூகத்துக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வர வேண்டும். அதேபோன்று பெற்றோர்களாகிய நாங்கள் எங்களது பிள்ளைகளை சரியான முறையில் ஒழுக்கமுள்ளவர்களாக, தேவையான எங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான உணவு, உடை, ஏனைய விடயங்கள், புத்தகங்கள் போன்ற பயிற்சிகள், ஒப்பிகள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி அவர்களுக்கு பாடசாலைக்கு அனுப்பி வைப்பதோடு, அவர்கள் அன்று பாடசாலையில் என்ன விடயங்களை கற்று வருகிறார்கள், அவற்றை கற்று வீட்டிலே செயற்படுத்தி அதை மீட்டுகின்றார்களா அல்லது அதை ஒரு மூலையிலே வைத்துவிட்டு போடிப்போக்குத்தனத்துடன் விளையாடுகின்றார்களா என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அதே மாதிரி ஆசிரியர் சமூகங்கள் எங்களிடத்தில் வருகின்ற அந்த மிக பெருமதியான மாணவ சமூகத்தை நாங்கள் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக நாங்கள் அவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். அவர் உண்டாகத்தான் அவர்களை நாங்கள் சரியான முறையிலே வழிப்படுத்தலாம். அந்த மாணவர்களை பொறுத்தளவில் அவர்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக வருவார்கள். அவர்களுக்கு நாங்கள் படிப்புகின்ற பாட விடயங்களில் உள்ள அழகில் உள்ள எந்த விடயத்தை நாங்கள் கற்க வேண்டும், அதை எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரியாத தன்மையிலே வருவார்கள். அவர்களுக்கு எங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி எந்த அளவு நாங்கள் அவர்களுக்கு கற்பிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அவர்களுடைய விடயத்தில் நல்ல முறையிலே ஒழுங்குபடுத்தி கொடுத்தல் வேண்டும். அவர்களுக்கான அந்த பாட அலகினுடைய குறிக்கோள்களை சரியான முறையிலே நிறைவேற்றுவதற்கு ஏற்ற வகையிலே நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு, அனுபவமுள்ளவர்களாக இருந்தாலும் நாங்கள் வருகின்ற மாணவர்கள் பழைய மாணவர்கள் அல்ல, அவர்களும் புதிய புதிய மாணவர்கள் வருவார்கள். அவர்களுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் அந்த பாடத்திட்டத்தை, பாட அலகின் நோக்கங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாங்குடன் ஆயத்தத்துடன் வர வேண்டும். அவ்வாறு வரவில்லை என்று நான் கூறவில்லை. அவ்வாறான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், குறைவானவர்கள். அந்த நோக்கத்துடன் வருகின்ற போது அந்த வகுப்பறையில் நாங்கள் படிப்புகின்ற பாடங்களை சரியான முறையிலே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். நாங்கள் அந்த மாணவர்களை நண்பர்கள் போன்று பழகி அந்த அழகை எவ்வாறு அவர்களுக்கு புகுத்தி விட முடியுமோ அந்த முயற்சி செய்ய வேண்டும். உதாரணமாக கூறுவதானால், பந்து மேசையின் மீது இருக்கின்ற அந்த பந்தை நான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த பந்தை நான் வெறுமனே இருந்து ஒரு இருண்ட ரூமில் பந்து இருப்பது போன்றுதான் நாங்கள் படிக்கின்ற பாட அலகின் தலையங்கம். அதில் உள்ள விடயங்கள் அவர்களை சரியான முறையிலே விளங்கி கொள்ள மாட்டார்கள். எனவே நாங்கள் அந்த விடயத்தை சரியான முறையிலே விளங்கிப்படுத்துவதற்காக நாங்கள் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அந்த குறிப்பிட்ட பாடவேளைக்குள் முடிக்க வேண்டும். அதாவது ஒரு இருண்ட அறையிலே ஒரு பந்து மேசையில் இருக்கின்ற பந்தை ஒரு வகையான ஆசிரியர் என்ன செய்வார் என்றால்,
ஒரு சாதாரண வெளிச்சத்துடன் உள்ள லைட்டை கொண்டு போய் பிடிப்பார். மாணவர்கள் கதவில் இருந்து உத்து பார்ப்பார்கள். அங்கே ஒரு வட்டப்பொருள் தட்டை வடிவமாகவோ கோள வடிவமாகவோ இருப்பதென்று புரிந்து கொள்ள முடியாத நிலையில் ஒரு தட்டப்பொருள் இருப்பது போன்று அவர் காண்பார். அதை நாங்கள் இன்னும் ஒரு ஆசிரியர் வருவர். அவர் இன்னும் பவர் கூடிய அந்த லைட்டை பிடித்து அந்த மாணவர்களுக்கு அந்த பந்தை காண்பிக்க முயற்சிப்பார். ஆனால் அந்த மாணவர்கள் பிரகாசத்தில் உள்ள லைட்டின் காரணமாக அது உள்ள வட்டத்தன்மை இருக்கின்றது. இன்னும் அந்த ஆசிரியர் அப்படி சுற்றி கொண்டு அப்படி காட்டுவாரானால் அது ஒரு கோள வடிவம் என்பதையும் விளங்கி கொள்வார். அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். அவர் அந்த நல்ல பவர் கூடிய ஒரு லைட்டை கொண்டு வந்து அந்த பந்தை உரிய மாணவர்களிடம் கொண்டு மேசையின் மேலே தொட்டு பாருங்கள், அமுழ்த்தி பாருங்கள், அவற்றை நல்ல முறையிலே பிசைந்து நெருக்கி பாருங்கள் என்று நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போதுதான் அந்த மாணவர்கள் சரியான முறையில் அது ஒரு பந்து, ரப்பராலான பந்து, அது காற்று இருக்கிறது, அது கோலம் என்பதை விளங்கிக் கொள்வார். இவ்வாறான தன்மையுடன் நாங்கள் கற்பிக்கின்ற போது எந்த ஒரு மாணவரும் அவர் பெய்தன்மை, அதாவது சித்தியின்மை காணப்பட மாட்டார். அவ்வாறு கற்பிப்பதன் மூலம் எந்த மாணவராக இருந்தாலும், அவர் மீத்திறன் உள்ள மாணவர், மீத்திறன் குறைந்த மாணவர், யாராக இருந்தாலும் அந்த மாணவர் சரியான கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு தங்கள் அடைய வேண்டிய அந்த விடயத்தை அடைந்து பிரயோசனம் அளிப்பார். இவ்வாறு பிரயோசனம் அளிக்கின்ற மாணவர்கள் தான் சமூகத்திலே நல்ல இறைத்தொடர்புள்ளவர்களாகவும் நாங்கள் அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதாவது வெறுமனே பாடப்பரப்பை மற்றும் கற்றுக் கொடுத்து விட்டு அறிவில் மாத்திரம் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் நல்ல மனித நேயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த மனித நேயங்களை எங்கிருந்து பெறுவது, நல்ல நற்பண்புள்ளவர்களை எங்கிருந்து தெரிவு செய்வது என்பது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதிலே நாங்கள் நல்ல முறையிலே நாங்கள் மார்க்க சம்பந்தமான நற்போதனையான இறை தொடர்புள்ள அந்த விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து அவற்றை மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற போது அந்த மாணவர்கள் இறை தொடர்புள்ள நல்ல ஒழுங்கமைப்பான நல்ல சமூகத்தை பற்றிய கவலை உள்ள, அல்லாவுக்கும் கடவுளுக்கும் இறைவனுக்கும் கோடுக்கும் பயந்த ஒரு சமூகம் உருவாக்கப்படும். அந்த சமூகம் என்னவென்றால், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்பை நான் சரியான முறையிலே நிறைவேற்றாவிட்டால் நான் நிச்சயமாக ஒரு நாள் இறப்பேன். அந்த இறந்த பின்னர் நான் ஒரு நாள் மறுமையில் எழுப்பப்படுவேன். அங்கு எழுப்பப்படுகின்ற போது என்னிடம் கேள்வி கேட்கப்படும். நீ ஒரு ஆசிரியராக இருந்தால் நீ என்ன செய்தாய் என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று நீ எவ்வாறு கற்றாய், எவ்வாறு அந்த கற்ற அறிவை கொண்டு மனித சமூகத்துக்கு பயனளிப்பு செய்தாய் என்பதை கேள்வி கேட்கப்படும். இவற்றை யோசித்த பின்னர் அந்த மாணவன் நல்ல முறையிலே கற்ற அறிவுள்ள மாணவனாகவும் இறை தொடர்புள்ள மாணவராகவும் நாங்கள் அவர்களை உருவாக்குவதன் மூலம் இந்த நாட்டுக்கு அல்ல உலகத்துக்கும் நாங்கள் ஒழுங்கான முறையிலே நல்ல மாணவர்களை உருவாக்கி பல்வேறு வகையான அந்த மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து நல்ல சமூக சேவையுடையவர்களாக, ஆய்வு திறன் உள்ளவர்களாக, தற்போதைய தேவைக்கு ஏற்ற வகையில் ஆய்வு செய்து மனித சமூகத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். வெறுமனே பணத்தையும் அவர்களை நாட்டுக்கும் சமூகத்துக்கும் உலகத்துக்கும் நாங்கள் நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டும். இன்று வெறுமனே கல்வி அறிவை மாத்திரம் வழங்கப்பட்டதன் காரணமாக உலகளாவிய ரீதியிலே நீதிகள் புறக்கணிக்கப்படுகின்றன. நீதி நடைபெறுகின்ற இடத்திலே உயிர்கொலைகள் நடைபெறுவதை நாங்கள் கண்ணால் காண்கின்றோம். இது ஒரு மன நிலையை சகிக்க முடியாத ஒரு நிலைப்பாடாகும். நீதி செலுத்த வருகின்ற இடத்திலே கொலைகள் நடைபெறுவது என்றால் இவ்வாறு கவலைப்பட வேண்டிய ஒரு மிக பயங்கரமான நிலையில் இருக்கிறோம் என்பதை விளங்குங்கள். அதேபோன்று நாட்டுடைய நிலைமைகளை கவனித்து பாருங்கள். குழந்தைகள், பெரியவர்கள், வயதுகள் என்று இனம் காணப்படாமல் உயிர்கொலைகள் செய்யப்படுகின்றன, சொத்துகள் பறிக்கப்படுகின்றன. இதன் காரணமாகத்தான் அந்த இறைவனான அல்லாஹு தாலா கோபம் அடைகிறான். அதன் மரதாக்கமாகத்தான் இன்று இயற்கை அனர்த்தங்கள் எங்கள் மீது
படிப்படியாக வந்து கொண்டு இருக்கின்றன. நிலநடுக்கம், பூகம்பம், கடுமழை, கடும் பனி, சூறாவளி போன்ற இயற்கை அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையாவது நாங்கள் சற்று யோசித்து நல்ல முறையிலே இனியாவது 21ஆம் நூற்றாண்டின் பின்னராவது நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதையே எனது இந்த ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். எனவே இந்த ஆய்வு வெறுமனே செய்யப்படவில்லை, நோக்கத்துடன் செய்து கொண்டிருக்கின்றேன். எனவே நீங்கள் உங்களால் இயன்ற அளவு வெறுமனே அல் குர்ஆனை மட்டும் நாங்கள் வைத்துக்கொண்டு மட்டும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் உள்ள அற்புதமான எல்லா துறை சார்ந்த விடயங்களையும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆராயப்பட வேண்டும். அந்த பக்கம் புரட்டி உலகத்துக்கு ஒழுங்குபடுத்தி கொடுப்போமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக குர்ஆன் ஒரு நாளும் எரிக்கப்பட மாட்டாது. அது வெறுமனே யுத்தங்களையும் தீவிரவாதத்தையும் தூண்டும் ஒரு புத்தகம் அல்ல. அது எங்களுக்கு இறைவனால் படைக்கப்பட்ட எங்களுடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தி தந்த வாழ்வதற்கேற்ற தேவையான ஆதாரங்களையும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்ற அந்த வல்ல ரஹ்மானால் பேசப்பட்ட விடயம் ஒரு நாளும் குறை இருக்க முடியாது. எனவே எங்களது கையில் இருக்கின்ற மிகப்பெரிய சொத்தான அந்த அல் குர்ஆனை ஒவ்வொரு வரிவரியாக ஒவ்வொரு சுற்றுலாக அந்த துறை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அதை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதனுடைய தான் உலகத்தில் நாங்கள் அமைதி, ஒற்றுமை, சமாதானம், நீதி, விட்டுக்கொடுப்பு, சகோதரத்துவம், புரிந்துணர்வு எல்லாவற்றையும் கட்டியெழுப்ப முடியும். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆய்வு நடைபெற்று கொண்டிருந்தன. வெறுமனே ஒரு சாரை மட்டும் நடிப்பதற்கோ நோவடிப்பதற்கோ ஏதவர்களை நோவடிப்பதற்கோ ஆய்வு செய்யப்படவில்லை. இந்த மிக மீத்திரனுள்ள இந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு எண்ணத்துக்காக